டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே டாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு மூவி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்றது அதிகமாக வரும். ஆர்ஆர் கூட சமீபத்தில் ஒரு உதாரணமாக இருந்தது. அதற்கு முன்பே எவடு படத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா ராம் சரண் அவர்களும் அல்லு அர்ஜுன் அவர்களும் ஒன்றாக நடித்திருப்பார்கள். அந்த மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்களின் ரசிகர்கள் அடித்து கொள்வார்கள். தளபதி, ரஜினி, கமல் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்போது பல பேர் பொறாமையோட சொல்லுவாங்க, பாருப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட சொந்தக்காரன் மாதிரி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க, நம்ம தான் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்றது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஸோ அப்படி சொந்தக்காரர்களாக இருப்பதே வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது. மிகப்பெரிய அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து ஒன்றாக ஒரே படத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்யோன்யமாக இருப்பதால், சொந்தக்காரர்களாகவே இருப்பதால் அது ப்ரொடியூசருக்கும் ஒரு மிகப்பெரிய லாபமாக இருக்கிறது. அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நன்மையாக கொண்டு போய் முடிகிறது. ஆனால் சமீபத்தில் யார் கண் பட்டுச்சோ தெரியல, அந்த முக்கியமான குடும்பங்களுக்கு இடையே வந்து டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்றதான் பார்க்குறோம். குறிப்பாக மிக மிக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி குடும்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு புகைச்சல் கிளம்பி இருக்கிறது. ஆந்திர சினிமா உலகத்தையே வந்து அதிர்ச்சியில் அழைத்திருக்கிறது. சொல்லப்போனால் ஆந்திராவில் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, பொதுமக்களையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. ஸோ ஆந்திர மக்களிடையே ஒரு பரபரப்பான டாப்பிக்காக போய்கொண்டிருப்பது சிரஞ்சீவி ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு விரிசலை தான் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அதை பற்றி என்ன அப்படின்றது பார்க்குறது தான் இந்த வீடியோவாக இருக்கிறது. சிரஞ்சீவி அவர்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி அவர்கள் தனி கட்சி தொடங்கினார். ஆனால் அவர் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்றாலும் தோல்வியை தான் அடைந்தார். அவராலேயே வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னும் போது மெதுவாக தன்னுடைய கட்சியை காங்கிரஸில் கரைத்துவிட்டு அவர் முழு நேர அரசியலிருந்து விலகிவிட்டார். ஆனால் அவருடைய தம்பி பவன் கல்யாண் அவர்கள் ஸ்கிராட்ச்லேருந்து ஆரம்பித்து, ஜீரோலேருந்து ஆரம்பித்து அவரே பல தோல்விகளை சந்தித்த போதும் 10 வருடம் இடைவிடாமல் போராடியதால் இன்று டெபுட்டி சிஎமாக உட்கார்ற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொன்னோம்னா கடந்த ஒரு வருட ஆந்திர அரசியலை கவனித்தவர்களுக்கு வந்து ஒரு தெலுங்கு மாஸ் மூவி, மசாலா மூவிக்கு வந்து சற்றும் குறைவில்லாமல் அந்த பாலிடிக்ஸ் வந்து சம காரசாரமாக நகர்ந்தது அப்படின்றது பார்க்கலாம். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது பவன் கல்யாண் அவர்கள் ரோட்டில் தர்ணா பண்ணதாகட்டும், நாமினேஷன் பண்ணும்போது அந்த ரூஃப் டாப் காரில் வந்து உட்காந்து மேலேயே உட்காந்து அத்தனை பேர் கூட்டத்தோடு போய் நாமினேஷன் பண்ணதாகட்டும், ஒரு மாஸ் மசாலா மாஸ் சீனுக்கு வந்து சற்றும் குறைவில்லாமல் அந்த காட்சிகள் வந்து அமைந்தது. ஸோ பவன் கல்யாண் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்ட 21 out of 21 சீட்ஸ் மொத்தத்தையும் ஸ்வீப் பண்ணி ஒரு 100% ஸ்ட்ரைக் ரேட்டோடு மெயின்டைன் பண்ணி இன்று டெப்டி சிஎமாக உயர்ந்திருக்கிறார். ஆனால் இது பல வலிகளையும் வேதனைகளையும் இந்த தேர்தலிலேயே, இந்த கடந்த ஒரு வருடத்திலேயே அவர் சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்திலேயே பலவிதமான இன்னல்களை சந்தித்தார் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. அல்லு அர்ஜுன் எல்லாருக்கும் தெரியும், புஷ்பா படத்தில் நடித்த அந்த ஆக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு சென்சேஷனாக பேன் இந்தியா ஒரு ஸ்டாராக வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்கும் சிரஞ்சீவி ஃபேமிலிக்கும் இப்போ டேர்ம் சரியில்லை அப்படின்றது தான் பரபரப்பாக இருக்கிறது. அல்லு அர்ஜுன் ஃபேமிலியும் சிரஞ்சீவி ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றதே பலருக்கு தெரியாது. அந்த ஃபேமிலி சைக்கிளில் கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். சிரஞ்சீவி அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய சகோதரர் தான் அல்லு அரவிந்த். அல்லு அரவிந்த்ன்ற பேர் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கீதா ஆர்ட்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவரது தான். சிரஞ்சீவி, ராம் சரண் போன்றவர் நடிக்கும் எல்லா படமும் கீதா ஆர்ட்ஸ்லேருந்து தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இருக்கும். சொல்லப்போனால் தமிழில் கூட ரஜினி அவர்களுடைய மாப்பிள்ளை, விஜய் அவர்களுடைய நினைத்தேன் வந்தாய் போன்ற படத்தெல்லாம் கீதா ஆர்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ சிரஞ்சீவியோட மச்சான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது மனைவியின் சகோதரர் தான் அல்லு அரவிந்த் அவர்கள், அவருடைய மகன் தான் அல்லு அர்ஜுன். ஸோ இது ஒரு நேரடியான டைரக்டான ஒரு ரிலேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ட்ரீயில் தான் அல்லு அரவிந்தும் சிரஞ்சீவி அவர்களும் வராங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி அவர்களுடைய மகனான ராம் சரண் அவர்கள் தன்னுடைய சித்தப்பா பவன் கல்யாண் அவர்களுக்கு நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்கிறார். அதாவது ராம் சரண் அவர்கள் தன்னுடைய சித்தப்பாவான பவன் கல்யாணுக்கு வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். பட் இதே சமயத்தில் எதிர்கட்சியாக, அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்களுடைய வேட்பாளரான ஷில்பா ரெட்டி அவர்களை அல்லு அர்ஜுன் அவர்கள் நாந்தியால் தொகுதியில் வீட்டிற்கே சென்று வாழ்த்து தெரிவித்தார். இது வந்து மிகப்பெரிய பரபரப்பாக அங்கே மாறிவிட்டது. காரணம் என்னவென்றால் பவன் கல்யாணும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக நின்று போட்டி போட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தரே வந்து நேரடியாக பவன் கல்யாண் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் போது இன்னொரு குடும்ப உறுப்பினர் எதிர்கட்சி வேட்பாளர் வீட்டுக்கு தேடி சென்று அங்கே ஒரு வாழ்த்து தெரிவித்தது அப்படின்றது வந்து அரசியல் களத்தில் உற்று நோக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அவங்க அந்த வீட்டுக்கு சென்ற போது வெளியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து குழுமி அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமே ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இது பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான
ஒரு தர்ம சங்கடமான நிலையை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அல்லு அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, இது வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது, நான் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுவும் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்தது. அதாவது ஒரு நட்புக்காக நான் சந்தித்தேன் அப்படின்றத விட அவங்க நிறுத்திட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் கிளம்பி இருந்தாங்கன்னா அது பவன் கல்யாணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் யாருக்குமே ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதால பவன் கல்யாணுக்கும் சேர்த்து ஆதரவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலை வந்து விட்டது. இது அந்த குடும்பத்தில் ஒரு சிறு புகைச்சலை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சிரஞ்சீவி அவர்கள் இதை பற்றி ஒரு பெருசாக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இன்னொரு தம்பியான நாகபாபு அவர்கள் ஜனசேனா கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து குடும்பத்திற்கு வந்து இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான கருத்தை பதிவிடுறார். சிரஞ்சீவியோட தங்கச்சி மகனான சாய் தேஜ் வருண் அவர்களும் அல்லு அர்ஜுனை அன்ஃபாலோ பண்ணி விடுகிறார். இது அந்த குடும்பத்தில் புகைச்சல் இருக்கிறது அப்படின்றது வந்து வெளிப்படையாக காட்டி விடுகிறது. அதே சமயம் பவன் கல்யாண் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு எல்லாமே அமைதியாக சுமூகமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுவும் நடக்காமல் பவன் கல்யாண் அவர்களுடைய பதவியேற்பு விழா அன்று அல்லு அர்ஜுன் குடும்ப சார்பிலிருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது இன்னும் அதிர்ச்சியாக அமைந்தது. ஸோ ஆந்திர பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சினிமாவையும் நிச்சயமாக பிரித்து பார்க்க முடியாது. இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான சினிமா அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேமிலி அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு புகைச்சல் இருப்பது ஆந்திர பிரதேச மக்களும் விரும்பவில்லை. அவர்கள் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்றது வந்து ஒரு அதிர்ச்சியோடு தான் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.